தலைமை பொறுப்பை கையில் எடுத்து ஆர்மி கேம்ப் என சொல்லி பிளே ஸ்கூல் நடத்திய பிரவீன். அந்த கேப்டன்சி அது ஆர்மி கேம்பா என்எஸ்எஸ் கேம்பான்னு தெரியல. வைல்ட் கார்டு என்ட்ரியாக பிக் பாஸ் ஹவுஸிற்குள் ஹனிமூன் வந்த தம்பதிகள். முறை போகிற கப்புள் நீங்கள் தான். சொந்த பொண்டாட்டியோட எவனும் இந்த வீட்டுக்குள்ள போனதில்லை. ஹவுஸ்மேட்ஸின் முகத்திரையை கிழித்த வைல்ட் கார்டு பிளேயர். உள்ள பேருக்கு சில பேருக்குள்ள கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. உள்ள எடுத்து கால் வச்ச உடனே தரன்னு கிழிக்க போறோம். நீண்ட கால நண்பன் என்ற காரணத்தினால் சற்று அதிக இடமும் நேரமும் கொடுத்து போரவஞ்சனை செய்த விஜய் சேதுபதி. இன்னைக்கு நிறைய தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். வெல்கம் டு த சேனல். வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட 28வது நாள் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஆரம்பிக்கும் போதே சுபிக்ஷா அவங்க அம்மாவுக்கு பர்த்டே நீங்க ஒரு தடவை விஷ் பண்ணிருங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்ட கேட்கவும் அவரும் விஷ் பண்றாரு. அதுக்கப்புறமா நேத்தே பெருசா எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. இப்ப பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, போன வாரம் வீட்டு தலைமை எப்படி இருந்தது அப்படின்றதுதான். மேக்சிமம் யாருமே நல்லா இருந்ததா சொல்லல. ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னாங்க. அரோரெல்லாம் பிளே ஸ்கூல் வச்சு நடத்துன மாதிரி எனக்கு இருந்தது. வியனாக்கு எனக்கு இந்த வாரம் தலை இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கல. உறுதிமொழி எடுக்க சொன்னாரு. அந்த இடத்துல கூட சண்டை வரும் அப்படின்றத நான் இங்க வந்துதான் பார்த்தேன். டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க சீக்கிரமா எந்திரிச்சு வந்தாதான் வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அவர் பெருசா எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லவும் எஃப்ஜே மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றாரு. இல்ல, அவர் எங்களை டெய்லியும் எழுப்பினாரு. டெய்லி அப்படின்னா நிறைய நாள் தான் நான் நினைச்சேன். ஆனா 2 நாள் எழுப்பினாரு அப்படின்னு சொல்றாரு. வினோத் 2 நாள் இல்ல 3 நாள் எழுப்பினாருன்னு சொல்றாரு. வினோத் சொல்றாரு, ஆர்மி கேம்ப் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டீமுக்கு ஒரு 10 துப்பாக்கி, எங்க டீமுக்கு ஒரு 7 துப்பாக்கி கொடுத்து போர் நடத்துவாரு அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். பட் அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. என் கையில ஒரே ஒரு துப்பாக்கி கொடுத்திருந்தா மூடி கீழே அவரையே நான் 2 சுடு சுட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பிரவீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆக்டிங் நல்லா வரும், பேச்சுல டைலாக் நல்லா வரும். பட் அவர் சொன்னதை செயல்படுத்துவாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அவரால் முடியல. திவாகர் சொன்ன மாதிரி தலை அப்படின்ற கேட்டகரிக்கு அவர் எலிஜிபிளே கிடையாது. பார்க்கதான் ஒரு ரஃப்பான கண்டஸ்டண்டா வில்லன் மாதிரி தெரியறாரே தவிர எல்லார்கிட்டையும் எதிர்த்து நின்று ஸ்ட்ராங்கா அவரோட ஒப்பீனியனை வைக்கிறதுக்கான தைரியம் அவர்கிட்ட இல்ல. அதற்கான உதாரணமா தான் ஆர்மி கேம்ப் பிளே ஸ்கூலா மாறினது. ஏற்கனவே இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதும் அவர் அந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆகும்போது நான் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாரு. இப்ப மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றாரு. இன்னொரு தடவை எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் எல்லாத்தையும் பெருக்கி விட்டுருவேன் அப்படின்னு. அடுத்த வாரம் என்னோட விளையாட்டு நல்லா இருக்கும், அடுத்த வாரம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு 4 வாரமா துஷார் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. இப்பதான் இந்த கதையிலேயே மெயின் ட்விஸ்ட் வருது. வைல்ட் கார்டு என்ட்ரி. நேற்று அவங்க சொன்னதும் நான் கூட ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தேன். அங்க எங்க போய் எங்கேயுமே தேட வேண்டாம், அவங்க என்ட்ரி கொடுக்கும் போது நம்ம அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய இருப்போம். ஏற்கனவே உள்ள வத்தலும் தொத்தலும் இறக்கிட்டாங்க, இனிமே வரவங்களாவது அவ்வளோ இதுவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த உலகத்துல ஆளுங்களே இல்லாத மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பஞ்சம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவில ஒர்க் பண்றவங்களை மட்டுமே வச்சு இந்த ஷோவை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இனிமே வைல்ட் கார்டுல 4 பேருமே விஜய் டிவில ஆக்ட் பண்ற சீரியல் ஆக்டர்ஸ் தான். நேற்று ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் அது என்ன பிக் பாஸ் டியூடு அண்ணன்னு கூப்பிடுறது இதெல்லாம் சொன்ன விஜய் சேதுபதி இன்னைக்கு மட்டும் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. என்னதான் நீண்ட கால நண்பனா இருந்தாலும் ஷோக்குன்னு ஒரு எத்திக்ஸ் ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவர் மட்டும் அது என்ன மாமன் மச்சான் அது மட்டும் இல்லாம உள்ள போன எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே தன்னோட ஸ்டோரிய சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கதான் செய்யறாங்க. பட் பிரஜின் அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்லயே நின்று அவரோட ஸ்டோரிய சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளவு டைம் கொடுத்துட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. ஓகே, இங்கேயே இவரோட பார்ஷியாலிட்டி ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு பெரிய ஷாக். அது என்ன அப்படின்னா, நான் உள்ள தனியெல்லாம் போக முடியாது, என்னோட பாதிய என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல கண்டிப்பா அனுப்புறோம்னு சொல்லி அவரோட பொண்டாட்டியும் உள்ள இறக்கிட்டாங்க. ஏற்கனவே உள்ள லவ்ங்கிற பேர்ல கண்ட கர்மாந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல புருஷனை பொண்டாட்டியும் உள்ள அனுப்புனீங்கன்னா இது எங்க போய் முடியும்ன்றது தெரியல. எல்லாத்துக்கும் மேல உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல இருக்க பர்சன் கூட எந்த டச்சுமே இல்லாம இருக்கும்போது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் உள்ள போய் அண்ணன் தங்கச்சின்னு குரூப்பா ஃபார்ம் ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகும்போது ஏற்கனவே லைஃபையே ஷேர் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரையும் உள்ள விட்டா எப்படி அது ப்ரூஃப் விஷயம் இல்லாம இருக்கும்? பட் அதை நமக்கு கிளியர் பண்றாங்களாமா. நீங்க உள்ள போனா 2 பேரும் குரூப்பாலாம் விளையாட முடியாது தெரியும்ல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட கேட்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க 2 பேரும் வேற வேற அப்படின்றாங்க. இவருக்கு இதுவுமே போதாதான். நான் என் குழந்தையும் சேர்த்து உள்ள அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியோட உள்ள போயிடலாம்னு நினைச்சேன். பட் நீங்க அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு விஜய் சேதுபதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த ஆள் இன்னொரு ஹனிமூன் வேற கேட்பான் போல இருக்கு அப்படின்னு. அந்த வேலையை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப பிரஜினோட ஒய்ஃப் சாண்ட்ரா அவங்கள இன்னொரு சொர்ணாக்கானே சொல்லலாம். இவ்வளவு நாள் இந்த வீட்டுல அவங்களோட கருத்தை சொல்லும் போது தேவையில்லாத வார்த்தை விட்டதாலதான் நிறைய பேருக்கு அவ்வளவு அடி விழுந்தது.
பட் இந்த இடத்துல என்ன பிளான் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்கவும் இந்த அம்மா சொல்றாங்க, உள்ள போயிட்டு எல்லாரையும் தர தர தரன்னு இழுத்து கேட்ல விட்டுட்டு அந்த ஹவுஸ பெனாயில் ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறமா என்ன கேம் விளையாடலாம் அப்படின்றத நாங்க பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள தர தர தரன்னு இழுத்துட்டு வர்றதுக்கு அவங்க என்ன ஆடு மாடா, இல்ல அவங்க இருந்த இடத்த பெனாயில் ஊத்தி கழுவணும்னு சொல்ற அளவுக்கு அவங்க என்ன தீண்டத்தகாதவங்களா? இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இவர் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காரு? ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவா? அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கும் போது இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாமலாவது அவங்க தவிர்த்திருக்கலாம். பட் அவரோட பதில் என்னவா இருக்கு தெரியுமா? கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே. இது அந்த அம்மாவுக்கு பெருமையா இருக்கு, சிரிக்கிறாங்க. அடுத்ததா ஸ்வர்ணாக்காவோட கணவர் பேசுறாரு, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதை வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு எத்திக்ஸ் இருக்கு. உள்ள போய் எல்லாரும் வந்து பிக்னிக் வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போனதும் தர தரன்னு எல்லாரோட முகத்திலேயே கிளிக்கிறதா எங்களுக்கு முதல் வேலைன்னு சொல்றாரு. சரி பொறுத்திருந்து பாப்போம் அவங்க என்னதான் கிளிக்கிறாங்க அப்படின்னு. இங்க ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை வச்சே கேம் பிளே பண்றாங்க. யாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, இண்டிவிஜுவலா பிளே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே இன்னொருத்தங்களை வச்சு பிளே பண்றதுதான். அவங்க கத்தி பேசினதை மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க சொல்ற மாதிரி ஒரு சில குரூப்பிசம் உள்ள இருக்குதான். பட் ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இல்லாம எந்த கேமை விளையாட முடியும்? இவங்க கொடுக்குற டாஸ்கே மேக்சிமம் இன்னொருத்தரை சார்ந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஓகே, நான் இங்க பேசுனது வேற, பட் உங்களை வீக்கெண்ட்ல பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணும்போது நான் பேச சொல்லிதான் கூப்பிடுவேன். அதை பத்திலாம் நீங்க வந்து பர்சனலா எடுத்துக்காதீங்க. விளையாட்டை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் சேர்ந்து டின்னர் போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, விஜய் சேதுபதி வரும் வாரங்கள்ல சொன்ன மாதிரியே சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாரா, இல்ல ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக தாஜா பண்ணிட்டு போறாரா அப்படின்றத பார்க்கலாம். உள்ள போன 2 பேரும் ஹவுஸ்மேட்ஸ் பேச ஆரம்பிக்கும் போது, உங்களுக்கு ஏதாவது எங்க கிட்ட தெரிஞ்சுக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பார்வதி கேட்கறாங்க, நாங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கோம், ஒரு சண்டை மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, செம்ம கேவலமா விளையாடுறீங்க, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா, கண்டென்ற பேர்ல ரொம்ப கன்றாவியா பண்றீங்க, இதெல்லாம் என்னவோ எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க உள்ள வந்து சொல்றோம், கேம மாத்தோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க எதுவுமே சொல்லாம இருந்திருந்தா கூட நாங்க எதுவும் யோசிச்சிருக்க மாட்டோம். பட் இப்ப எங்களுக்கு லைட்டா அப்படிதான் தோணுது. சோ இந்த விளையாட்டை வேற மாதிரி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட ஸ்டோர் ரூம்ல ஒண்ணு இருக்கும், எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எல்லார் கையிலயும் பேடும் பெண்ணும் கொடுத்துறாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், நீங்க எதுக்காக இந்த சீசனுக்குள்ள கண்டஸ்டண்டா வந்தீங்க? இதுக்கு பதில் எல்லாருமே எழுதிடுறாங்க. சரி வாங்க கார்டன் ஏரியால போய் அந்த பதில்கள் எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு முதல்ல பார்வதி கிட்ட கேக்குறாங்க, நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணதான் வந்திருக்கேன், எனக்குள்ள இருக்கிற நான் எப்படின்றத காட்டதான் வந்திருக்கேன், நான் அப்படிதான் இங்க இருக்கேன், நான் தான் இது அப்படின்னு ஒண்ணு. ஓ, இதுதான் உங்க ரியல் ஃபேஸேவா? பட் நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களோட பேப்பரை கிழிச்சிடுறாங்க சாண்ட்ரா. நீ எதுக்காக கிழிக்கிறீங்க, டூத்லெஸ்ஸா இருக்கே அப்படின்னு கேட்கவும், இல்ல கிழிக்கணும் அப்படின்றது என்னோட டிசிஷன். இவங்க எப்ப கண்ணால பேசிக்கிட்டாங்க, நான் அதை கவனிக்கல, அவரு சொல்லிதான் இந்த அம்மா கிழிச்ச மாதிரி இவர் சொல்றாரு. ஓகே, அடுத்ததா கெமி கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஸ்ட்ராங்கான பிளேயர் தான், பட் ஒரு சில இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க தைரியமா விளையாடுறீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பிரவீன் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் உள்ள வந்திருக்கேன், அதுக்காக இன்புட் நீங்க ஏதாவது போடுறீங்களா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்க, அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், மேபி ஒரு சில இடத்துல என்னோட டெசிஷன்ல நான் ஸ்ட்ராங்கா இல்ல, பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து பொறுமையா பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாண்ட்ரா. விஜய் டிவி சீரியல் ஆக்டர்ன்றதுனால இந்த கரிசனம் இருக்குமோ என்னமோ, எனக்கு அப்படிதான் தோணுது. வியானா வந்து என்னை பத்தி நானே தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நான் இன்னும் முழுசா என்னை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா, எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க சாண்ட்ரா. கமருதீன் சொல்ல ஆரம்பிக்க, நீங்க சொல்றது கேட்கல, பக்கத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிங்கன்னு சொல்றாங்க. அவரும் படிக்கிறாரு. நான் வந்து ஹானஸ்டா நான் எப்படியோ அப்படின்றத இங்க காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு நாள் 1 மந்த் நீங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்க, என்னால எங்க பண்ண முடிஞ்சது, எல்லாரும் வந்து குரூப்பா போயிட்டு இருக்காங்க, அந்த வகையில பார்த்தா எனக்கு நான் குரூப்பா இல்ல, பட் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படின்னு பார்த்தா பாரு அப்படின்னு சொன்னதும், இப்ப கூட உங்களுக்கு பாரு பேர் தான் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு, அதுல உனக்கு என்னமா பிரச்சனை? அதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யுது போல. பாரு கிட்ட வந்து நீங்க நல்ல விதமா பேசுறீங்க, பட் அவங்க உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட வேற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவோம். பாரு இதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், கமருதீனோட பேப்பர் வாங்கி கிழிச்சிடுறாங்க. பாருவோட பேப்பரை கிழிக்கும் போது அது என்னோட டெசிஷன் அப்படின்னு சொன்ன பிரஜின், பட் அவர் சொல்லி இவங்க பேப்பரை கிழிக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது யாரெல்லாம் வந்து தன்மையா பதில் சொல்றாங்களோ அவங்களோட பேப்பர் எல்லாம் விட்டுடுறாரு.
யாரெல்லாம் வந்து எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களோட பேப்பர்லாம் வாங்கி கிழிக்கிறாரு. இங்கவே இவரோட கேம் வந்து தன்னோட ஒய்ஃபுக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல மத்தவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி உள்ள வந்து தன்னை காட்டியிருக்காங்களா, தன்னை வந்து உணர்ந்திருக்காங்களா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பட் அரோரா சொன்ன ரீசன் வந்து ரொம்பவே ஹானஸ்டா இருந்தது. நான் வந்து உள்ள வந்தது விஷயம் பைசாக்காக, அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. தென் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஷோ, அதுல இருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் ஏன் அதை விடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு ரொம்பவே சிம்பிளா முடிச்சுட்டாங்க. அவங்க சிம்பிளா முடிச்ச மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் உள்ள வரணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். அங்க கொடுக்குற டாஸ்க்கை நான் விளையாடணும், அது மட்டும்தான் அவங்கள பொறுத்த அளவுக்கு இந்த ஷோ, அந்த கேம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் டாஸ்க் விளையாடுறது மட்டும்தான் அந்த இந்த ஷோன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சாண்ட்ரா கேட்க, எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல உங்களோட கருத்து வேற, என்னோட கருத்து வேற அப்படின்னு சொன்னது, என்னடா இவ்வளவு நேரம் என் பொண்ணாட்டி கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரெஜின் அந்த பேப்பரை ரொம்பவே ஆக்ரோஷமா கிழிக்கிறாரு. இது ரொம்ப ரூடா இருக்கு அப்படின்னு அரோரா சொல்றாங்க. இல்ல இவங்க பொண்டாட்டியை எதிர்த்து பேசுனதுக்காக மட்டும்தான் கிழிக்கல, அவங்க சொன்ன ரீசனும் ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, ரம்யா சொன்ன ரீசனும் அவங்களால ஏத்துக்க முடியாததா இருந்திருக்கணும். ஏன்னா நான் வெளியில வந்து எனக்கு உண்டான பேரை மாத்தி இங்க வந்து நல்ல பேர் வாங்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு. பேரை வாங்கணும்னு வந்தவங்க பேரை கெடுக்கிற மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது சொல்றாங்க. அப்போ அவங்க சொன்ன கருத்தை இவங்களுக்கு ஏத்துக்க முடியலன்ற பட்சத்துல அவங்களோட பேப்பரையும் அவங்க வாங்கி கிழிச்சிருக்கணும். அப்படி கிழிச்சிருந்தா எனக்கு இந்த டவுட்டே வந்திருக்காது. அடுத்ததா எஃப்ஜே கிட்ட எனக்கு உங்க கேமை பிடிக்கல அப்படின்னு சொல்லி 3 லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க. சுபிக்ஷாக்கு நீங்க வந்து கேமை சூப்பரா விளையாடுறீங்கன்னு சொல்றாங்க. சபரி கிட்ட வந்து நீங்க யாருக்கு கிளாஸ் கிடைக்கோ, யாருக்கு பாராட்டு கிடைக்கோ அவங்க கூட போய் பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுது. அதுக்கு அவரு நான் நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்த்து பழகல, முன்னாடி எல்லா விஷயத்திலயும் சபரி வந்து மூக்க நுழைக்கிறான்னு சொன்னாங்க, அதனால என்கிட்ட வந்து யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசினேன், அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா அதுல ஏன் தப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி, ஓகே, நீங்க இண்டிவிஜுவலா விளையாண்டீங்கன்னா நல்லா இருக்கும், முதல்ல இந்த எஃப்ஜேவை தள்ளி விடுங்க. இந்த வீட்டுக்குள்ள தங்களோட கருத்தை எப்படி கரெக்டா சொல்லணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது போல. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கேன் அப்படின்ற பேர்ல இவங்க பேசுறதுமே வந்து ரொம்ப ரூடா தான் இருக்கு. நீங்க எஃப்ஜே கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பிளே பண்றத உங்களை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற. அதை விட்டுட்டு அதுக்கு முதல்ல நீங்க எஃப்ஜேவை தள்ளி விடுங்க, எப்ப பார்த்தாலும் வந்து கட்ட கட்ட கட்டன்னு உங்க கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் துஷார் வந்து சினிமால வந்து நான் போகணும் அப்படின்னு தான் இங்க உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சினிமால முக்கியமே ஃபேஸ வந்து போக்கஸா காட்டுறதுதான், நீங்க அந்த போக்கஸ்குள்ளேயே இருக்காம விலகி போயிட்டீங்க அப்படின்னு பிரஜின் சொல்ல, எந்த இடத்துல நீங்க உங்க போக்கஸை விட்டு போனீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதான்னு சாண்ட்ரா கேட்க, நான் நிறைய இடத்துல போனேன், அது எனக்கே தெரியுது, இன்னும் வரும் வாரங்கள்ல நான் வந்து கரெக்டா இருப்பேன் அப்படின்னா, சத்தியமா ப்ராமிஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ப்ராமிஸ் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷாருக்கு எந்த அவசியமும் கிடையாது. இவர் வந்து இப்போ ப்ராமிஸ மீறிட்டாரு, இல்ல வழக்கம் போல இதே மாதிரிதான் இருந்தாரு அப்படின்னா இவங்க 2 பேரால இவரை வெளியே அனுப்ப முடியுமா? அதெல்லாம் மக்கள் கையில இருக்குன்னு சொல்லி தானே நம்மளை நம்ப வச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா. சோ இவ்வளவு நேரமா இவங்க எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்ச இவங்க இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு போய் கேட்கும்போது, மறக்காத பாரு, மறக்காத சரியா, இங்க நீ எதுக்கு வந்திருக்கன்றத மறக்காத, நீ கேம்லாம் நல்லாதான் விளையாடுற, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அது தப்பா போகுது. சோ இவ்வளவு கன்சர்னா பேச தெரிஞ்ச இவங்க வந்தப்போ அவ்வளவு அடாவடியா பேசி அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தேவையே இல்லை. இவங்க எல்லாரும் மேலேயும் இருந்த கோவம் உண்மைதான், இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சும் அவங்க அதை யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்ற கோவத்துல அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா, திரும்ப பாரு வந்து கேட்கும் போதும் அதே டோனோட அதே ஸ்டாண்ட்ல அவங்க நின்று இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். ஆனா அப்படி இல்லை, ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல உள்ள வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டோம், பட் அடுத்த நாள் இவங்க கூட தானே நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க அமைதியா பேசுறாங்க. அடுத்த வைல்ட் கார்டுல வந்து திவ்யா கணேஷ், அவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். அவங்க கிட்ட விஜய் சேதுபதி கேக்குறாரு, ஷோ பாத்தீங்களா, உள்ள இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஷோ வந்து பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல, பாக்குற அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணிடல அப்படின்னு சொன்னதும், அப்படின்னா அப்ப அடுத்த வாரத்துல நான் வந்து உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, 200% நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் சார் அப்படி சொல்றாங்க. அதுக்கு அப்படின்னா நீங்க வந்து உள்ள போய் மொத்த கேமையும் மாத்த போறீங்க அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமான்னு சொல்றதுக்கு, கண்டிப்பா நான் மாத்துவேன், அது மட்டும் இல்லாம உள்ள போய் நிறைய பேருக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ திவாகர் வந்து ஒரு ஸ்கேல் கொண்டு போனார் இல்லையா, தகுதி தராதரம் பார்க்க, அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு 3D ஸ்கேல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா டெக்கோரம், டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத நான் உள்ள இருக்கவங்களுக்கு சொல்லி தரணும், யாருக்குமே அது தெரியல. உங்ககிட்ட இப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, உங்ககிட்ட இப்படி பக்கத்துல நின்னு பேசணும்,
உங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு வீக்கெண்ட் எபிசோடு பாக்குறேன், உங்களை நிக்க வச்சுட்டு எல்லாரும் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க டாஸ்க் அப்பவும் சண்டை போடுறாங்க, பிக் பாஸ் பேசும்போதும் சண்டை போடுறாங்க, எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்களோட ஸ்டாண்ட அவங்க எடுக்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலயும் அவங்க சண்டை தான் போடுறாங்க. இவர் அவ்வளவு பெரிய ஆளுன்னா அது வெளியில, ஓகே. இங்க வந்து அவரு ஒரு ஹோஸ்ட், ஜஸ்ட் ஒரு ஹோஸ்ட் அப்படிதான் அவங்க அவங்கள பார்க்கணும். அதே மாதிரி இவங்க வெறும் கண்டஸ்டன்ட் அப்படிதான் இவர் அவங்கள பாக்குறாரு. அப்ப அவங்க மட்டும் வந்து அதை எப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு வேணா அது அப்படி இருக்கட்டும், நீங்க அப்படியே அதை பார்த்துக்கோங்க, அவரை கடவுளாவே நினைச்சுக்கோங்க. மத்தவங்களும் அப்படியே இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. சோ உங்களுக்காக நான் போய் பேச போறேன் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு பயங்கர சந்தோஷம். எனக்காக ஃபைனலி எனக்காக ஒருத்தர் வந்து ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க. என்னோட டைரக்டர் எனக்காக பேசல, என்னோட டீம்ல இருக்கவங்க எனக்காக பேசல, பட் எனக்காக பேசுறதுக்கு நான் ஒருத்தரை உள்ள அனுப்புறேன்னு சொல்றாரு. உள்ள இருக்கிறவங்க செய்யற தப்ப சுட்டி காட்டி திருத்தணும் அப்படின்ற இடத்துல இவர் இருக்காரு. தன்னோட நியாயத்துக்காக தான் தான் ஸ்டாண்ட் பண்ணணும், நாம தான் பேசணும், வேற யாரையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. பட் இவருக்காக பேசுறதுக்கு இவர் ஒருத்தர்ல உள்ள அனுப்புறாராம். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து அமித். அப்கோர்ஸ் இவரும் வந்து விஜய் டிவி சீரியல்ல ஒரு ஆக்டர் தான். இவர் கேட்டா உள்ள இருக்க யாரு உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உள்ள யாருமே அந்த லெவலுக்கு ஒர்த் இல்ல சார், யாருமே எனக்கு டஃப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நீங்க எந்த இடத்துல உள்ள ஃபிட் ஆவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் வந்து தலை அப்படின்ற பொசிஷன்ல தான் ஃபிட்டா இருப்பேன்னு சொல்றாரு. தென் இதுக்கு முன்னாடி புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு கொளுத்தி போட்டாங்க இல்லையா, அதுல வந்து பாருக்கும் கமருதனுக்கும் பத்திக்கிச்சு. ஏற்கனவே அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேத்து தான் பேசி காம்ப்ரமைஸ் ஆகி உனக்காக நான் நிப்ப, எனக்காக நீ நிப்பன்னு உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பட் இவங்க வந்து மறுபடியும் அதுல கொளுத்தி விட்டதுனால திரும்பவும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நீ வந்து சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறாங்க. ஆக்சுவலா அமித் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் வந்திருக்காரு. அவருக்கு எங்க மறந்துச்சு அப்படின்னு தெரியல, யோசிச்சுதான் பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, இந்த ஷோ பத்தியும் நீங்க ஷோல பண்ற இன்வால்வ்மெண்ட் பத்தியும் வெளியில வந்து கிளின்னு கிழிக்கிறாங்க. அண்ட் கனி, நீங்க வந்து இந்த வீட்டுக்கு தலைவி மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு அரசியல்வாதி தான் ஞாபகம் வருது. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த அரசியல்வாதிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபேன்ஸுக்கு அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட இருந்து ஒரு நையா பிரயோஜனமும் இருக்காது. அந்த மாதிரிதான் நீங்க வந்து இங்க இருக்கிறவங்கள குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. பார்வதி கிட்ட போயிட்டு, இந்த பாருங்க பார்வதி, நீங்க வந்து சண்டை போடுறது ஆக்சுவலா பார்க்க நல்லா இருக்கு. நீங்க வந்து மத்தவங்களுக்காக சண்டை போடும்போது அந்த இடத்துல நீங்க ஹீரோ. பட் உங்களோட வயிற்றுச்சலுக்காக நீங்க போய் சண்டை போடும்போது அங்க நீங்க ஜீரோ ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் உனக்காக நீ தான் பேசணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க உனக்காக நீ பேசாத, அடுத்தவனுக்காக நீ பேசு, அப்பதான் நீ நல்லா தெரிவ அப்படின்னு இவர் சொல்றாரு. வியனா கிட்ட போறாரு. இது வந்து எவ்வளவு பெரிய காம்படிஷன் உள்ள ஒரு ஷோ. இங்கெல்லாம் கண்டஸ்டன்ட் எவ்வளவு விதமா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு டஃப்பா இருக்கணும். நீங்க ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? பிரவீன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னுக்காக போய் அழுறீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சொன்னதுக்கு வியானா அழுது நான் பார்க்கவே இல்லை. அதையும் வியானா சொல்றாங்க, இல்ல பிரவீன் சொன்னதுக்காக எல்லாம் நான் அழுகல, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன கார்னர் பண்ணாங்க, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டுல வந்து அழுதுருக்கேன். நீங்க வந்து ஒரு பாயிண்ட வைக்கிறதுக்கு பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பட் நீங்க அதை சரியா பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திவ்யா அவங்க பேசுறாங்க, அந்த சேம் 3D கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. இந்த டெக்கோரம், டிசிப்ளின், டிக்னிட்டி இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் எங்க போச்சு? காக்கா தூக்கிட்டு போச்சு. இவங்க வெறும் இந்த 3 பாயிண்ட வச்சுதான் இங்க உள்ள நாட்களை கடத்த போறாங்க அப்படின்றது எனக்கு இங்கேயே நல்லா தெரியுது. ஷோக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு. பாரு கிட்ட கேக்குறாங்க, நீங்க எல்லாம் எத்தனை பேரை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஆளை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. ஒரு ஷோக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, எந்த கேள்வியை கேட்கலாம், எந்த கேள்வியை கேட்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்ததா திவாகர் கிட்ட, என்ன சார் உங்க தகுதி, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்றாரு, இல்லம்மா, ஒரு இடத்துல நம்ம வந்து ஆர்குமெண்ட்ல வாங்க போகணும்னு நம்ம அதுக்கு முன்னாடி பேசி இருந்த ஒரு ஆளு டக்குன்னு வா போ அப்படின்னு பேசும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்கலாம் முடியாது. நீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீட்டுல யாருமே தகுதியானவங்க இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே தாராளமா வெளியே போகலாம் அப்படின்றாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பவர் கொடுத்துருக்காங்களா? யாரெல்லாம் உள்ள இருக்கணும், யாரெல்லாம் உள்ள இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கு?
பிரஜின் என்னடான்னா இதுக்கப்புறம் நீங்க கேமை ஒழுங்கா விளையாடுவீங்களா, சத்தியமா ப்ராமிஸா, அப்படி இல்லைன்னா நான் உன்னை வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற டோன்ல பேசுறாரு. இந்த பொண்ணும் வந்துட்டு உங்களுக்கு யாருமே தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இப்ப வெளியே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிக் பாஸ் எதுக்கு, ஓட்டிங் எதுக்கு, மக்கள் எதுக்கு? தென் ஃபைனலா இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து விட்டுருக்காங்க போல இருக்கு. இந்த வீட்டுல இவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற ஒரு டாஸ்க். அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பேரை சூஸ் பண்ணணும். திவ்யா வந்து திவாகரையும் சுபிக்ஷாவையும் சொல்றாங்க. அமித் வந்து விக்ரமும் அரோராவும் சொல்றாங்க. ஸோ இவங்க 4 பேரும் இந்த வீட்டுல இருக்க தகுதி இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரால தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இனிமே நான் சொல்ற வரைக்கும் நீங்க 4 பேரும் கார்டன் ஏரியாவில தான் தூங்கணும்னு சொல்லிடுறாரு பிக் பாஸ். அடுத்ததா வந்த 4 பேரையும் உட்கார வச்சு பிளஸ் ஒரு 2-3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. வினோத் எஃப்ஜே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டு பாடும்போது அவங்கள வந்து நக்கல் பண்ணி ஒரு பாட்டு பாடிட்டாங்க. நீ வந்து இவ்வளவு நேரம் மொக்க சீன் போட்டதெல்லாம் வேஸ்ட், ஏன்னா உன்னோட இந்த கவுச்சி மீன் கதையெல்லாம் இங்க வேணாம், ஏன்னா நாங்க உங்களை விட பெரிய டானு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல உடனே திவ்யா வந்து எந்திரிச்சிடுறாங்க. இந்த டிக்னிட்டி, டெக்கோரம், டிசிப்ளின் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற கணக்குல எந்திரிச்சு, இப்போ நீங்க எங்களை எதுக்காக வந்து உட்கார சொன்னீங்க? நீங்க ஒயில்ட் கார்டுல வந்திருக்கீங்க, உங்களை வெல்கம் பண்ற மாதிரி ஒரு சாங் பாட சொல்லி தான் உட்கார வச்சீங்க. உங்க பேச்ச நம்பி உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் வந்து உட்கார்ந்தா நீங்க வந்து எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். இல்லம்மா இது வந்து சும்மா ஒரு சாங் தான், வெல்கம் சாங், இதுக்கப்புறம் நாங்க பாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, இல்ல இல்ல இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போறாங்க. எஃப்ஜே ஓகே மேடம், சாரி மேடம்னு அவ்வளவு கெஞ்சினாரு. அப்பவும் அவங்க கேட்கற மாதிரி தெரியல. அடுத்த பார்வதி இந்த வீட்டுக்குள்ள ரெடி ஆயிட்டாங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு எபிசோடு. வைல்ட் கார்டுலயாவது பெஸ்டா ஏதாவது 4 பேர்த்த இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அப்பவும் வந்து நாங்க அரைச்சமாவே தான் அரைப்போம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவில இருந்தே உள்ள எடுத்து வந்து போட்டாங்க. மக்களுக்கே தெரியாதவங்க கிட்ட இருக்கிற திறமைய வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஷோ அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து இவ்வளவு நாளா இருந்தது. இதுக்கு முன்னாடி சீசன் வரைக்குமே வந்து ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து ஒவ்வொரு பர்சன் எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா கேட்டகரிக்கும் சம்மந்தப்பட்ட மக்கள் வந்து உள்ள இருந்தாங்க. ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு பரிமாணங்கள் இருந்தது. அதை பார்த்து நம்மளாம் என்ஜாய் பண்ணோம். இப்ப வந்து சீரியல் ஆக்டர் மொத்தமா எல்லாருக்குமே வந்து இந்த சீரியல் பாக்குறவங்களா இருக்கட்டும், சீரியல் ஆக்ட் பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்கவுங்களுக்கு எது நியாயமோ அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கருத்து வைக்கிற விதம் தான் வேறையே தவிர மொத்தத்துல எல்லாருமே ஒரே மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க இல்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த சீசனும் எல்லா சீசன் மாதிரி நல்லா போயிருந்திருக்கலாம். சரி, என்னதான் இருந்தாலும் வந்தவங்க வந்துட்டாங்க, அவங்கள நம்மளால வெளியே அனுப்ப முடியாது. இவ்வளவு நாள் இருந்தவங்க எல்லாம் வேஸ்ட், நாங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றது. இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.